ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? நேற்று பேராசை நரி எப்படி சிட்டு மற்றும் அருணை ஏமாற்ற முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம். ஆனால் காட்டில் இன்னும் பெரிய ஆபத்து ஒன்று உருவாகி கொண்டிருந்தது. எபிசோட் 3, காட்டு ராஜாவின் கோபம். அந்த காட்டின் ராஜா ஒரு பெரிய வலிமையான சிங்கம். அது மிகவும் பலமானது, ஆனால் அதே அளவுக்கு கோபக்காரனும். ஒரு நாள் அது வேட்டையாடச் சென்றது. ஆனால் முழு நாளும் முயற்சி செய்தும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. சூரியன் மறையத் தொடங்கியது. சிங்கத்தின் பசி அதிகரித்தது. அதன் கோபமும் அதிகரித்தது. இந்த காட்டில் யாரும் எனக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை என்று அது கர்ஜித்தது. அந்த சத்தம் முழு காட்டையும் நடுங்கச் செய்தது. மான்கள் ஓடின, குரங்குகள் மரத்தில் ஏறின, பறவைகள் பறந்தன. அனைவரும் பயந்தார்கள். சிட்டு கூட அந்த சத்தத்தை கேட்டாள். இது நல்ல அறிகுறி இல்லை என்று அவள் மெதுவாக சொன்னாள். அருண் அவளை பார்த்தான். சிங்கம் ரொம்ப கோபமாயிருக்குது போல என்று சொன்னான். அந்த நேரத்தில் சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டது. எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று அது கர்ஜித்தது. பயந்து நடுங்கிய விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன. சிட்டு மற்றும் அருண் கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்தார்கள். சிங்கம் கோபத்துடன் சொன்னது, இனி ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு எனக்கு உணவாக வர வேண்டும். அந்த வார்த்தைகள் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது. இல்லை என்றால் நான் முழு காட்டையும் அழித்து விடுவேன் என்றது சிங்கம். அந்த நேரத்தில் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். யாருக்கும் பேச தைரியம் இல்லை. ஆனால் சிட்டு முன் வந்தால் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். சிட்டு, நீ என்ன செய்கிறாய் என்று அருண் மெதுவாக கேட்டான். சிட்டு தைரியமாக சிங்கத்தை பார்த்தாள். ராஜாவே என்று அவள் மரியாதையுடன் சொன்னாள். நீங்கள் காட்டு தலைவன். தலைவன் என்றால் பாதுகாப்பு தருபவர், பயம் தருபவர் அல்ல. அந்த வார்த்தைகள் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது. சிங்கம் சற்று அமைதியாகியது. சின்ன முயலே, நீ எனக்கு கற்றுக் கொடுப்பாயா என்று அது கர்ஜித்தது. சிட்டு மெதுவாக சொன்னால், நாங்கள் எல்லோரும் உங்களை மதிக்கிறோம். ஆனால் பயந்து அல்ல, அன்பால் மதிக்க வேண்டும். நீங்கள் எங்களை காப்பாற்றினால் நாங்கள் உங்களை ராஜாவாக பெருமைப்படுவோம். சிங்கம் ஒரு நொடி அமைதியாக நின்றது. அது தனது கோபத்தை நினைத்தது, அதன் பசியை நினைத்தது. ஆனால் அந்த சின்ன முயலின் தைரியத்தை பார்த்து அதன் மனம் மெதுவாக மாறத் தொடங்கியது. நான் தவறு செய்துவிட்டேன் என்று அது மெதுவாக சொன்னது. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இனி நான் கோபத்தில் முடிவு எடுக்க மாட்டேன் என்று சிங்கம் அறிவித்தது. காடு முழுவதும் நிம்மதி பரவியது. அருண் சிட்டுவை பார்த்து சிரித்தான். நீ உண்மையிலேயே தைரியமானவள். சிட்டு மெதுவாக சொன்னால், தைரியம் என்பது பயம் இல்லாமை அல்ல. பயம் இருந்தாலும் சரியானதை பேசுவது தான். ஆனால் தூரத்தில் புதருக்குள் இருந்து நரி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. இப்போ சிங்கம் மாறிவிட்டது. ஆனா நான் இன்னும் என் திட்டத்தை நிறுத்த மாட்டேன். அது ஒரு புதிய திட்டத்தை யோசிக்க தொடங்கியது. சிட்டு மற்றும் அருண் அடுத்ததாக என்ன ஆபத்தை சந்திக்கப் போகிறார்கள்? நரி என்ன செய்ய போகிறது? அடுத்த எபிசோடில் தெரிந்து கொள்ளலாம். கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தவறாக இருக்கும். உண்மையான தலைவன் அன்பும் பொறுப்பும் கொண்டவராக இருப்பான். சிட்டு தனது தைரியத்தால் காட்டு ராஜாவின் கோபத்தை அமைதியாக மாற்றினாள். ஆனால் இப்பொழுது இயற்கையே ஒரு பெரிய சோதனையை கொண்டு வரப்போகிறது. எபிசோட் 4, பெரிய மழை ஆபத்து. அந்த நாள் காலை வானம் சற்று கருமையாக இருந்தது. காற்று வழக்கத்தை விட பலமாக வீசியது. சிட்டு வானத்தை பார்த்தாள். இன்று ஏதோ வித்தியாசமாக இருக்கே என்று அவள் நினைத்தாள். இன்று ஏதோ வித்தியாசமாக இருக்கே. அருண் சிரித்துக்கொண்டு சொன்னான், சின்ன மழைதான் வரலாம். சின்ன மழை தான் வரலாம். ஆனால் அது சின்ன மழை இல்லை. சிறிது நேரத்தில் மின்னல் மின்னியது, இடி முழங்கியது, கடும் மழை பெய்யத் தொடங்கியது. காடு முழுவதும் நீர் நிரம்பத் தொடங்கியது. ஆறு மெதுவாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. மான்கள் பாதுகாப்பான இடம் தேடி ஓடின. குரங்குகள் உயரமான மரங்களில் ஏறின. பறவைகள் கூடுக்குள் ஒளிந்தன.
சிட்டு மற்றும் அருண் ஒரு பெரிய மரத்தடியில் நின்றிருந்தார்கள். அருண், நம்ம உயரமான இடத்துக்கு போகணும் என்று சிட்டு சொன்னாள். அவர்கள் ஓடத் தொடங்கினார்கள். ஆனால் மழைநீர் வேகமாக உயர்ந்தது. மண் சறுக்கத் தொடங்கியது. அருண் ஓடிக்கொண்டிருந்த பொழுது அவன் கால் தவறி கீழே விழுந்தான். அவன் அருகில் ஓடிக்கொண்டிருந்த சிறிய ஓடை இப்போது ஒரு பெரிய பெருக்காக மாறியிருந்தது. நீர் அவனை இழுத்துச் செல்லத் தொடங்கியது. அருண் என்று சிட்டு கத்தினாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. இப்பொழுது நாம் பயப்படக்கூடாது என்று அவள் மனதில் சொன்னாள். இப்ப நான் பயப்படக்கூடாது. அவள் உடனே சுற்றி பார்த்தாள். அருகில் ஒரு பெரிய யானை நின்றிருந்தது. யானை அண்ணா, தயவு செய்து உதவுங்கள் என்று சிட்டு கத்தினாள். யானை அண்ணா, தயவு செய்து உதவுங்கள். யானை உடனே நிலையை புரிந்து கொண்டது. அது தனது நீண்ட தும்பிக்கையை நீட்டி நீரில் சிக்கியிருந்த அருணை பிடித்தது. மிகுந்த முயற்சியுடன் அருணை கரைக்கு இழுத்து கொண்டு வந்தது. அருண் பாதுகாப்பாக வெளியே வந்தான். சிட்டு ஓடி வந்து அவனை பார்த்தாள். நீ சரியா? நீ சரியா? அருண் மெதுவாக சிரித்தான். நான் சரி, நீ இருந்ததால் தான் என்னை காப்பாற்றினாய். நான் சரி, நீ இருந்ததால் தான் என்னை காப்பாற்றினாய். யானை சிரித்தது. நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் பயப்பட தேவையில்லை. நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் பயப்பட தேவையில்லை. மழை மெதுவாக குறையத் தொடங்கியது. காடு மீண்டும் அமைதியாகியது. ஆனால் அந்த நாள் சிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டாள். இயற்கையின் சக்தி மிகவும் பெரியது, ஆனால் ஒற்றுமை அதைவிட பெரியது. தூரத்தில் புதருக்குள் நரி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. இவர்கள் இன்னும் பலமாகிறார்கள். இவர்களை பிரிக்க வேறொரு திட்டம் தேவை என்று அது நினைத்தது. இவர்கள் இன்னும் பலமாகிறார்கள். இவர்களை பிரிக்க வேறொரு திட்டம் தேவை. அடுத்ததாக என்ன நடக்கும்? நரி என்ன செய்ய போகிறது? சிட்டு மற்றும் அருணின் நட்பு சோதிக்கப்படுமா? அடுத்த எபிசோடில் தெரிந்து கொள்ளலாம். ஆபத்தில் பயப்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் இருந்தால் எந்த சோதனையும் கடக்கலாம். பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.